Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. டாக்டர் ஜட்கா சார், எனக்கு சுத்தமா பசியே எடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? அட எதுக்குமே கவலைப்படாத பத்துலு. அதான் இப்ப நீ இத பத்தி என்கிட்ட சொல்லிட்டல்ல, உனக்கு நான் சூப்பரான மருந்து தரேன். அதை எடுத்துக்கிட்டேன்னா உன் மூளையும் வியாதியும் சரியாயிடும்பா. டேய் பூசணிக்கா மாட்டேங்க, எதுக்காகடா இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க? குடுக்க வேண்டியது குடுறா. இத பாரு பத்துலு, இதுதான் அந்த மருந்து இருக்கிற பாட்டில். இதுல இருந்து ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் நீ சாப்பிட்டனா போதும், உடனே உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும். சாப்பிடு. இந்த ஒரு மாத்திரைய ஒரு கிளாஸ் தண்ணியில கரைச்சு அதுக்கப்புறமா குடிச்சிடணும். அவ்வளவுதான். இப்ப ஒரு மாத்திரையை சாப்பிட்டா உடனே பசி வரும். ஆனா ஒரே நேரத்துல எல்லா மாத்திரையும் சாப்பிட்டா அப்ப அந்த பத்துலுவுக்கு என்ன வரும்? அவ என்ன ஆவான்னு யோசிங்க. என்ன நடந்தா என்ன, கண்டிப்பா அது பத்துலுவுக்கு நல்லதா இருக்காது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்சு டைலாக் சொன்னீங்க. நமக்கு இப்ப பஞ்சு டைலாக் முக்கியம் இல்ல. அச்சோ, என்ன வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. கீழே என்ன விழுந்ததுன்னு தெரியல. வாடா பாத்துலோ, என்னன்னு பார்க்கலாம். எவனோ ஒரு வீணா படவை இதை தள்ளிட்டு போயிட்டான். Come on. இப்ப எல்லா விஷயங்களும் தள்ள தெளிவாக போகுது. குட்டப்பையில உனக்கு மூளை குழம்பிடுச்சு நினைக்கிறேன். மந்திரிச்சா தாண்டி நீ சரிப்பட்டு வருவ. உண்மைதான். ஆனா ஜான் சைஸ்ல இருக்கிற ஒருத்தனுக்கு மூளை ரொம்ப சின்ன சைஸ்ல தான் இருந்திருக்கும். பண்ணுங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல இதுக்கான தண்டனையை நீங்க எல்லாரும் அனுபவிக்க போறீங்க. ஏன்னா பத்லு இப்ப குடிச்சானே அந்த கிளாஸ்ல இதுல இருந்த மாத்திரை எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். மோட்டு, என்ன இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்ப பத்துலோட பசியை தடுக்கிறது நடக்காத காரியம். இது முடியாத காரியமா மாறி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, வயிறு ரொம்ப கில்லுது. ஏதாவது பண்ண மாட்டோ. என்னால பசி தாங்க முடியாதுன்னு உனக்கும் தெரியல. ஐயோ, ரவுண்ட் அடிச்சு கில்லுதுடா வயிறு. வயிற்றுக்குள்ள ஏதோ அறிவு சத்தெல்லாம் கேக்குது மாட்டோ. சூப்பர் பத்துலு. நீ சாப்பிட போறத பார்க்கும் போது எனக்கும் வயித்துல கமகமன்னு பசி எடுக்குதுடா பத்துலு. ஆஹா, என்ன ஆச்சு? சாப்பிட்ட உடனே பத்துலோட உடம்பு 2 மடங்கு ஆகி போச்சு. என் உயிர் நண்பா மோட்டு, இப்ப இவன் எந்த அளவுக்கு சாப்பிடுறானோ அதே அளவு இவன் குண்டாயிட்டே போவான்பா. முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. அதுக்குள்ள நான் ஏதாவது மாத்து மருந்து ரெடி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். மோட்டு பத்லு, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நிலைமை எப்படி இருக்கு? நான் என்னத்த சொல்றது, ஏதுன்னு சொல்றது? எங்க வீட்ல இருந்த எல்லாத்தையும் உள்ள போட்டு அமுக்கிட்டேன் சார். உள்ள என்னென்னமோ பண்ணுது. அத கடவுளே, பத்லு நீ பெரிய கவிஞன் ஆயிட்ட. ஆனா என்னால நம்ப முடியலையே. ஐயோ சிங்கம் சார், நானும் கவிஞனும் இல்ல, நல்ல ரசிகனும் இல்ல. இப்ப நான் ஒரே குழப்பத்துல இருக்கேன் சார். நான் ரொம்ப பசியில வேற இருக்கேன். ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம். எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போகும். சமுசானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கே தெரியல. சின்ன வயசுல இருந்து சமுசா சாப்பிட்டு வளர்த்த உடம்புடா. எனக்காக ஒரே ஒரு சமுசா, ஒரு சின்ன பீஸ் அது கொடுத்தியா? மண்டப்பையில என்ன நடக்குதுங்க? இந்த மோட்டு மட்டும் தான் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த பாத்திரமும் ஆரம்பிச்சுட்டான். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்து. டிக்கெட் மண்டையா, ஓவரா புலம்பாது. உன் உடம்ப விடுறா. இவன் கொஞ்சம் சாப்பிட்டாலே அப்படியே வீங்கிக்கிட்டே போறான்டா. ஆனா மோட்டு, இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பமாச்சு? இது எல்லாமே அந்த பூசணிக்காய் தலையா இருக்கான்ல, அவன் கொடுத்த மாத்திரையால வந்து வேணதான். அப்படின்னா ஏதாவது பண்ணியே ஆகணும். மோட்டு,
நீயே ஏதாவது பண்ணு. அறிவு இருக்காயா உனக்கு? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு பத்துலுக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? ஒரு 4 சமோசா சூடா சாப்பிட்டேன்னு வச்சுங்களா, என் வயிறு மட்டும் இல்ல மூளையும் சுறுசுறுப்பா வேலை செய்யும். நீ கிட்ட மாட்டியா 4 சமோசா குடுறா. டேய் மரியாதை எங்க இருந்து போயிடு. எல்லா சமோசாவையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து என்ன செடியை பாக்குறியா? மோட்டு ஓடி வந்ததுல எனக்கு மறுபடியும் பசிக்குது. ஏதாவது சாப்பிட ஏற்பாடு பண்ணிடா மோட்டு. சாப்பாடு கேட்டு நீ இப்படி கூப்பாடு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லடா. ஆனா நம்ம கிட்ட பணம் இல்ல, பாக்கெட்ல 10 பைசா கூட கிடையாது, வீட்ல சாப்பாடு கிடையாது, எப்படா கொடுப்பேன்? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப சாப்பாடு வேணும். ஏதாவது ஏற்பாடு பண்ற. அட கடவுளே, இவனுக்கு பசிக்காம இருக்கணும்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? சாப்பாடு சாப்பாடு இது சாதாரண விஷயம். இது கூட உங்களுக்கு புரியலையா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க 2 பேருமே டயலாக் தான் நிறைய பேசுறீங்க, காரியத்துல ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. என் உணவை நானே தேடிக்கிறேன்டா. வீங்கன வாயா, கோவத்துல வர. ஓபன் த டோர். திஜிக்தான். சிங்கம் சார், நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. பத்துலுக்கு அந்த வீட்ல சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ, பாக்ஸர் கையால செம உத கிடைக்கும், வாங்கிட்டு வர போறோம் பாருங்க. அப்புறம் சிரிக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப நடக்க போற சீனை பார்த்து நாம ரொம்ப சந்தோஷப்படலாம். பாத்துக்கிட்டே இருங்க. பேசுறதெல்லாம் போதும், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நாம முயற்சி பண்ணலாம். ஏய் ஏய், என் வீட்லயே வந்து திருடியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மரியாதையா இங்க வந்து சரண்டர் ஆயிடு. ஏய் இதெல்லாம் வச்சு சாப்பிட. சரி சாப்பிட்டுருவோம். வேற என்ன இருக்கு? இதையும் சாப்பிடுவோம். இது ஒரு தண்ணி டேஸ்ட். கோழி இது ஒரு தண்ணி சுவைதான். இது என்னது? குலோப் ஜாமுன். அட இது நம்ம நாமக்கல் முட்டை. இல்ல நிறுத்து. என்னடா நடந்து ஓட பாக்குற? வா உள்ளே வா. இதெல்லாம் எனக்கு ஆசை. உன்ன என்ன பண்ற பாரு. இதா இதா வைங்க. இதா இதா. நாக்கெல்லாம் தள்ளுதே. அட பாவி, நீ மனுஷனா இல்ல இரும்பால செஞ்சவனா? உனக்கு இதால எந்த வலியும் ஏற்படலையா? இப்ப இரு, இப்பவே உனக்கு புத்தி வர்ற மாதிரி பண்றேன். 4 அடி அடிக்கனா உனக்கு தன்னால புத்தி வந்துரும் பாரு. இந்த பாக்ஸரோட திறமையை இந்த ஊருக்கு சீக்கிரம் புரிய வைக்க போறேன் பாரு. இதோ வர. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்க. பாக்ஸர்ல வெளியே வந்து விடுறான். சீக்கிரம் 10 ரூபா கைது பண்ணி லாக்கப்ல போடுங்க. இவனை நான் ஜெயில போட்டுருவேன். ஆனா இவனுக்கு சாப்பாடு எப்படி போடுறது? அங்க இருக்கிற கைதிகளோட சாப்பாடு எல்லாத்தையும் இவனே சாப்பிட்டுருவான். சொல்ல போனா 1 மாச சாப்பாட்டை ஒரு நாள்ல சாப்பிட்டுருவான். சிங்கம் சார், இந்த பாக்ஸர் வீட்டுக்குள்ள நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் பெருசா இல்ல. ஃப்ரூட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. 2 சிக்கன் இருந்துச்சு. சாப்பிட்டு பிக்கப் பண்ணிட்டேன். அது சாப்பிட்டதுனால எனக்கு நிறைய இட்லி தோசை எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. கிளம்புறேன் சார். சார் சார் என்னாச்சு சார்? உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்ல. அப்படின்னா குற்றவாளிங்க யாராவது உங்களை அடிச்சுட்டாங்களா சார்? வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல வாயை மூடுங்க. தயவு செஞ்சு 2 பேரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஆனா சார், ஏன் நீங்க இப்படி டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் ஒன்னும் டென்ஷன் ஆலாம் இல்ல. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, அந்த பத்துலு இட்லி சாப்பிடறதுக்காக போயிருக்கான். யார் வீட்ல போய் உட்கார்ந்து இட்லி சாப்பிடறான்னு தெரியலையே. அவங்க வீட்ல சட்னி சாம்பார் எதுவுமே மிஞ்சாது. ஆனா இந்த புர்புரி நகர்ல இட்லி தோசை இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. என் வீட்ல மட்டும்தான் அது கிடைக்கும். ஆனா பத்துலு போல அங்க போகவே முடியாது. ஆனா பத்துலு போல எதுக்கு என் வீட்டுக்கு போக முடியாது? அட கடவுளே. ஹலோ மம்மி, பத்துலு அங்க வந்தான்னா அவனுக்கு இட்லி தோசை எதுவுமே கொடுக்காதீங்க. அடடா, அவன் ஏற்கனவே இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கானே. 1 மாசத்துக்கான பொருளை அவன் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டான். இப்பவே வரம்மா. போதும் பத்துலு போதும், சாப்பிடுறது போதும். அம்மா ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. நீ ஏன் ரொம்ப பேசும்போது டயர்டா இருக்க? நான் ஒரு 200 இட்லி 300 தோசையோட நிப்பாட்டிக்கிறேன்டா. டயர்டா ஆயிட்டாங்க பாவம். சொன்னா கேளு பத்துலு. சட்டத்தின் மீது அணையா சொல்றேன், பாரத தாய் மீது அணையா சொல்றேன். அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சுமா? ஏன் அம்மா எதுக்காக மயங்கி கிடக்குறாங்க? அதாவது சார், வேற எதுவும் இல்ல சார். மோட்டு என்ன சொன்னா, ஒரு 200 300 இட்லியோட நிப்பாட்டிக்கிறேன்னு சொன்னா, நான் ஒரு 300 400ன்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே அப்படியே டயர்ட் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. வேற எதுவும் 200 300 200 300 தோசை வேணுமா உனக்கு?
டேய் மோட்டு அடுத்த விக்கெட்ரா. டேய் பூசணிக்கா மண்டையா கொஞ்சம் சீக்கிரமா வாடா. பத்துல பையனால இந்த ஊர்ல சாப்பாடே பஞ்சம் போல இருக்கு. அட மோட்டு அவனை சரி பண்றதுக்கான மருந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த ஒரு இன்ஜெக்ஷனை போட்டா போதும் பத்துலுக்கு முழுசா சரியாயிடும். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போடணும், இல்லனா அப்புறம் இந்த மருந்து வேலை செய்யாம போயிடும் போ. என்னப்பா இது டேமோட செவுரு உடைஞ்சிருச்சு. இதுல இருக்கிற ஓட்டையை அடைக்கலன்னா அப்புறம் நம்ம நகரம் பூரா அப்படியே தண்ணியில மிதக்க வேண்டியதுதான். டாக்டர் ஜட்கா சார், அந்த செவுத்துல இருக்கிற ஓட்டையை அடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த வழி இதுதான். விட மாட்டேன்டா. பத்துலுவா கொக்கா. எப்படி பத்துலுக்கு யாராவது சீக்கிரம் சாப்பாட்டா கொடுங்க. இல்லனா இந்த செவுத்துல இருந்து வர தண்ணி அவனால தடுத்து நிறுத்த முடியாம போயிடும். பத்துலோட நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடும். சீக்கிரம் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. சீக்கிரம் கொட்டுங்கடா. பத்துலு வாங்க. பூசணிக்கா மண்டையா இப்ப என்னடா பண்றது? பத்துல இந்த செவுத்துல மாட்டிக்கிட்டானடா. அட நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா மோட்டு. எப்பவும் நீங்களே கஷ்டப்பட்டா எப்படி? நானும் ஒரு ஹீரோ வேலையா பண்ண வேண்டாமா? பிரமாதம், உங்களுக்கு பரிசு தரப்படும். இந்த புர்புரி நகர தண்ணியில இருந்து காப்பாத்திருக்கீங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.